ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். வெறுங்கையில் முழம் போடுவது எப்படி? அதாவது முதலீடே இல்லாமல் வியாபாரம் செய்வது எப்படி? முதலீடு போடாமல் ஓனர் ஆவது எப்படி? வியாபாரம் செய்வதோ தொழில் செய்வதோ எப்படி? ஒரு சிலவங்க வசதி இருந்தால் இன்ஜினியரிங் படிப்பாங்க, லட்சக்கணக்கில் செஞ்சு பெரிய காலேஜில் படிப்பாங்க, அப்புறம் பெரிய இடத்துல ஜாப்பு கிடைக்கும். அது இருக்கப்பட்டவங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருத்தவங்க கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு கடை வச்சு கொடுப்பாங்க. அவங்க ஓனராக உட்காந்து அப்படி வெள்ளை சட்டு வெள்ளை ஃபேண்டோடு உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஆசீர்வாதம். நாமளும் கிராமத்தில் பலவிதமான சொல்ல முடியாத கஷ்டங்களை போட்டு சென்னையில் வந்துட்டு நாமளும் அப்படி வெள்ளை சட்டு வெள்ளை ஃபேண்டு போட்டு அப்படி ஓனராக உட்காருன்னு நினச்சோம்னா சினிமா கனவு யாரோ ஒரு ரஜினிகாந்துக்கோ யாரோ ஒரு கமலுக்கு கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் கிடைக்குமா? சரி, ரஜினிகாந்தும் கமலும் அந்த இடத்துல ஜெயித்தாங்க. நம்ம இடத்துல ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆமாங்க, வெறுங்கையில் முழம் போடுபவன் வியாபாரி, பணம் போட்டு பணம் சம்பாதிப்பவன் டாக். அப்படின்னா நாயா. ஏன்னா நாய்க்கும் ட்ரைனிங் கொடுத்தா என்ன பண்ணுமா? ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துருப்பான். அப்போ உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு புக்கை படித்தேன். அதாவது குட்வில், நம்பிக்கை தான் பெரிய முதலீடு. நம்ம கிராமத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு அந்தந்த வயசில் அந்தந்த கெட்ட குணங்கள் வரும். தண்ணி அடிக்கிறது, கெட்ட பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, கெட்ட பசங்களோட சேர்றது, எல்லாமே நம்மளுக்கு அழிவுக்கு உண்டான பாதைகளும் வரும், முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் வரும். இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகள் கல்வினாலையும் குருக்களினாலையும் நம்ம தேடுவதனாலையும் கிடைக்கும். நம்ம ஆலயத்துக்கு போய் வேதங்களை படிக்கும்போது வேதம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆகிறான். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆகிறான். அதை தான் அந்த புக்கிலையும் எழுதியிருந்து. இப்போ நீ ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, உனக்கு பிறர் என்ன செய்யணும்னு நீ ஆசைப்படையோ அதை நீ பிறருக்கு செய். ஆமாம், மாம்சத்தின் பிரகாரம் உன் எஜமானுக்கு கீழ்ப்படி வேதம் சொல்லுகிறது. அப்போ நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஒரு கடையில் உட்காந்து அந்த ஓனருக்கு 100 ரூபாயை சம்பாதிச்சு குடித்து 10 ரூபா கூலியாக கேட்கும்போது சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. 100 ரூபாயை 200 ரூபாயை நஷ்டப்படுத்துனா முதல்ல வெளியே போகணும், சொந்தக்காரனும் சொந்த பிள்ளையும் விரட்டி விட்ருவாங்க. இதுதாங்க உலகம். அப்போது அந்த ஓனர் செய்யக்கூடிய காரியங்களையும் உடலாலையும் உள்ளத்தாலையும் உழைப்பாலையும் செய்து கொடுக்கும்போது தான் நம்ம மேலே பவரே ஏறுதுங்க. நம்மளுக்கு மரியாதை மதிப்பு எல்லாம் ஏறுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடிமையாக இருக்கலாம். வெளியில் வர்றோம், முதலீடு வேணும். அப்போ என்ன பண்ணோம்? அந்த தொழிலை பற்றி நம்மளுக்கு தரவாக தெரியும். அதில் ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் இருக்கும். அந்த மார்ஜினை மட்டும் பார்க்கணும். உதாரணத்துக்கு அவங்க நம்மளை நம்பி ஒரு பொருளை 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வெளி மார்க்கில் நம்ம 55-60 ரூபாய்க்கு விற்கிறோம். 10 பொருள் விற்றா 100 ரூபா கிடச்சிருது. இன்னொருத்தன் வருவான் பிசாசு மாதிரி, இது 50 ரூபாய்க்கு கொடுக்கணும், ஏமாத்துறப்பா, வெளியில் 35 ரூபா தான் அம்மா. சரிங்கன்னு கிடணும், மனம் பதறக்கூடாது. நேரே அந்த ஓனர்கிட்டே போயிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் இவ்வளோ பீஸ் விற்றேன், நீங்கள் எனக்கு கரெக்டாக கொடுக்குறீங்க, நானும் கரெக்டாக கொடுக்குறேன். இன்னொருத்த வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான், அது உண்மைதான், ஆனால் அது லோ மார்ஜின்னு. நான் இப்போ உன்னை நம்பி கொடுக்குறனால எனக்கு ஒரு மார்ஜினுக்காக இதை கொடுக்குறேன், நான் மறுபடியும் உனக்கு குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க மனதில் இறக்கத்தை உண்டாக்குறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க பெரிய முதலீடு. அப்போது நம்ம ஒரு பேங்க்லேயோ ஒரு ஃபைனான்ஸ்காரங்கிட்டே போய் பணம் கேட்டோம்னா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. இவ்வளோ தான் ஃபைனான்ஸ் கொடுக்கலாம், பேங்க் இவ்வளோ தான், கொலட்ரால் கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் நம்பிக்கைக்கு மட்டும் கொலட்ராலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம உளுந்தாலும் எந்திரிச்சாலும் தூக்கி 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 விடுங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்கிறக்கூடாது. அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தா நம்ம முகத்தை பார்த்துட்டு ஆளை பார்த்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்குன்னா பயப்படுவாங்க. எங்கள் ஓனர்கிட்ட கொடுங்கன்னா அவர் பெரிய ஆள், முதல்வர், அவரை நம்பி கொடுப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இவனை நம்பி தொழில் கொடுங்கம்பார். அவ்வளோதான், நம்மளும் வெள்ளை சட்டை போட்டாச்சு, முதலாளி ஆயிடுச்சு. வெறுங்கையில் முளை போடுறவன் தான் முதலாளி. அப்போ நம்பிக்கையை வளர்க்கணும். வேதமும் அதுதான் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிபதி ஆவான். மாம்சத்தின் பிரகாரம் உன் எஜமானுக்கு கீழ்ப்படி, நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். தெய்வ வார்த்தை நிறைவேறும். நம்ம வியாபாரம் வெற்றிடும். அல்லேலூயா, ஆமேன்.